மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல. கைகள் பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்ல என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புள்ளங்களே, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஸோ ஒரு வாரமாக கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தது ஃபாதர் உங்களுடைய ஒர்க்கு? ரொம்ப அழைச்சி. போன வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஏறக்குறைய புதன்கிழமை வரைக்கும் ஆண்டு அமர்வு தமிழக ஆயர் பேரவையோடு இணைந்து தமிழக ஆயர் பணிக்குழுக்கள் கடந்த ஒரு வாரமாக ஏறக்குறைய ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் தமிழ்நாடு, புதுவை, கடலூர் ஆயர் அமைப்போடு ஆண்டு அமர்வு. இது ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம தமிழ்நாடு, புதுவை, கடலூர் மாவட்டம் என்ன சொல்கிறது மாநிலங்களுடைய நம்ம மெய்ப்பு பணி இயக்கத்தினுடைய மண்டலத்தினுடைய எல்லா மறை மாவட்டங்களுடைய மெய்ப்பு பணி நிலைய இயக்குநர்கள், அந்த குழுமத்தில் இருக்கிறவங்க, நம்ம தமிழ்நாடு, புதுவை, கடலூர் ஆயர் பெருமக்கள், அப்புறம் துறவர பிரதிநிதிகள் எல்லாம் இணைந்து இந்த அடுத்த வர ஆண்டுக்கு நம்ம எந்த காரியத்தை நாம் முன்னிறுத்தப் போகிறோம் என்பதை குறித்த ஒரு கருத்து ஆளமைப்பு. அதில் வந்து ஏழையரை முன்னிறுத்தும் திரு அவை அப்படின்ற ஒரு காரியத்தை தந்தை ஜெரி ஒரு கருத்தாக்க மக்கள் கொடுத்து அங்கே இருக்கிற எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து, பிறகு அதை எப்படி வந்து திரு அவையில் இந்த ஆண்டு நம்ம முன்னிலைப்படுத்தப்படுகிறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை கலந்த அரசாங்கம். பிறகு இந்த தமிழ்நாடு, பாண்டி, கடலூர் ஆயர் மன்றத்திற்கான அனைத்து பணிக்குழுக்கள் ஏறக்குறைய ஒரு 32 பணிக்குழுக்கள் இருக்குது. அவங்க கடந்த ஆண்டு என்னென்ன பணிகளை நாம் செய்திருக்கிறோம், அதில் இருந்த சவால்கள் என்ன, திட்டமிடல் என்ன, இன்னும் வருகின்ற காலங்களுக்கு எவ்வாறு செயல்படுத்தப் போகிறோம் என்பதை குறித்தெல்லாம் ஆயர் மன்றத்தில் வந்து இதை ஒவ்வொரு பணிக்குழுவும் அதை அவங்க சமர்ப்பணம் செய்வாங்க. அப்புறம் அங்கே விவாதங்கள் இருக்கும் ஏற்கனவே புதன்கிழமை வரைக்கும். பிறகு ஆயர் மன்றத்தில் நம்ம மாதா தொலைக்காட்சி, நமது தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருக்கின்ற மாநில இந்த தொடர்பு மையம், சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய போகிறது என்பதை குறித்து அவரிடத்தில் கலந்தாசிலும். இது புதிதாக அடுத்து மாதா மக்கள் மையம் என்று ஒரு மையத்தை உருவாக்கப் போகிறோம் என்றும் ஆயர் மன்றத்தில் கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு இன்னும் குறிப்பாக அதனுடைய செலவினங்கள் எப்படின்னா, அந்த கட்டுமானங்கள் எப்படி இருக்க போது, அது எவ்வாறு செயல்பட போகிறது என்பதையெல்லாம் அவங்கள்ட்ட விளக்கப்படுத்தணும். அவங்களும் இன்னும் ஒரு சில காரியங்களை வந்து கேட்டிருக்கிறாங்க இன்னும். ஏன்னா நம்ம எதை செய்தாலும் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கும் உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது முன்னிறுத்தப்படுகிறது. அப்போ நம்ம அரசுக்கு முன்பாக அதில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில், ஏன்னா ஆயர் மன்றத்தினுடைய பெயரால் நாம் செய்ய போகிறோம். இன்னும் ஒரு சில தெளிவுகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. மற்றபடி அந்த காரியத்தை வந்து மிகவும் பாராட்டினார்கள். ஏனென்றால் அது தேவையான ஒரு காரியம், செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அது அவ்வளோ எளிதான ஒரு காரியமும் அல்ல. பெரிய ஒரு பொருள் செலவினத்தில் அதை செய்ய போகிறோம். மக்களுடைய ஆதரவோடு அதை செய்ய போகிறோம், கடவுளுடைய வழிநடத்துதலோடு. அதனால் இந்த செயலை குறித்து மாதா மக்கள் மையம், அதாவது இந்த உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கின்ற இந்த சோஷியோ ஸ்பிரிச்சுவல் என்று சொல்வார்கள். தொலைக்காட்சி வழியாக நிறையா நம்ம இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு, ஞான வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நிகழ்ச்சிகளாக. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பல்வேறு பயிற்சிகளாக, தியான அமர்வுகளாக, ஒரு வாரம் 10 நாள் தியான அமர்வுகளாக இந்த அங்கே ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் வந்து அங்கே தங்கி வாரங்களுக்கு தங்கி
அவர்கள் இந்த நிகழ்வுகளிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ம உரையாளர்கள், பேராயர்கள், ஆயர்கள், துறவியர் இவங்களாம் வந்து அதில் பொதுநிலையினர் இவங்க எல்லாருமே அதில் சிறப்பாக இருக்கக்கூடியவங்களாம் அழைக்கப்படுவார்கள். ஆண்டு முழுவதும் இந்த காரியங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கும். அருமையான ஒரு தியான மையம் மாதிரி. அது வந்து தியானம், இன்னும் பல்வேறு சமூக சோஷியோ ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லலாம். சோஷியோ ஸ்பிரிச்சுவல். அதனால் வெறும் ஞான வாழ்க்கை நமக்கு மிக முக்கியம், சமூக வாழ்க்கை நமக்கு மிக முக்கியம். அப்போ இரண்டும் கலந்த விதமாக இருக்கும். அப்போ இப்போ குடும்பத்தில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். குடும்பத்தில் நிறைய இன்றைக்கு புரிதல்கள் அற்ற ஒரு சூழல் இருக்கிறது. குடும்பத்தில் வந்து இன்றைக்கி இளம் தலைமுறை, இளம் தம்பதியர்களுக்கு வந்து குடும்பத்தில் பல்வேறு புரிதல்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இரண்டு விதமாகவும் அணுக போகிறோம். அப்போ அங்கே கவுன்சிலிங் தெரப்பி, கவுன்சிலிங் தெரப்பி, அதே சமயத்தில் அது ஹீலிங்காகவும் ஞான வாழ்க்கையின் வழியிலும் தியானம், இது மாதிரியான எல்லாமே இணைந்து வரக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்க போகிறது ஆண்டு முழுக்க. அப்போது பெரிய குழுக்களை நாம் ஒரு 50 பேர் 100 பேர் போகும்போது வந்து நம்மளுக்கு அவர்களை வழிநடத்துவது எளிதாக இருக்கும். இப்போ 500 பேர் 1000 பேர் போகும்போது கூட்டத்தில் பெருசாக நம்ம யாரும் அவங்கள தனியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இது மாதிரியான நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகள், அதற்கான நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு இடம், ஒரு அற்புதமான இயற்கை சூழலோடு உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இதுதான் மாதா மக்கள் மையம். மாதா வழிநடத்துகின்ற, மக்களை வழிநடத்துகின்ற ஒரு மையம், ஒரு ஒரு தளம், ஒரு இடம். ஸோ இதை முன்னெடுப்பு செஞ்சுருக்கிறேன். முதல் முறையாக இந்த மக்களுக்கு வந்து இது வந்து ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளாக இதை குறித்து அதற்கான இடங்களை வாங்கி அதற்கான திட்டங்களை தீட்டி அதை எப்படியெல்லாம் அந்த செலவினங்களை வந்து நம்ம மக்களுடைய ஆதரவோடு அதை செயல்படுத்தலாம் என்று பல முறை ஆலோசித்து பல மக்களை எல்லாம் கேட்டு, உலகெங்கும் வாழ்ந்த தமிழ் மக்களையும் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கின்ற ஒரு சில நிறைய இடத்துல அதற்கான கருத்துக்களை நான் உள்வாங்கினேன். இது தேவையா, இது வந்து செயல்படுது, இது வந்து உண்மையிலே பயனுள்ளதாக இருக்குமா? அப்போ ஏன்னா இது வந்து நம்ம செய்ய போவது மக்களுக்காக. அப்போ மக்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருந்தால்தான் வந்து செய்யணும். சும்மா வந்து இது எங்கள்கிட்ட அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு செய்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஸோ மக்கள் மத்தியில் இதற்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதனால் இதை ஆயர் மன்றமும் இதை வரவேற்றிருக்கிறது, உற்சாகப்படுத்தியிருக்கிறது, இதனை பாராட்டுகிறது. இன்னும் சரிவர செயல்பட ஒரு சில தெளிவுகளை கேட்டிருக்கிறாங்க. அதையும் விரைவாக நான் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். மேபி இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே அது மக்களுக்காக தமிழ்நாட்டு ஆயர் பேரவையினுடைய மாதா மக்கள் மையம் செயல்பட துவங்கலாம். சூப்பர் ஃபாதர், எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எங்களுக்கு 5 வருஷம் ஒரு சுய ஆய்வு செய்து ஒரு புள்ளியில் இப்போ எல்லாரையும் இணைக்கிற மாதிரியான ஒரு தொலைக்காட்சியை தாண்டி ஒரு அருமையான சிந்தனை ஃபாதர். உங்களுக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து நல்லபடியாக நடக்கணும். அதே மக்கள் சார்பாக நன்றி ஃபாதர். நன்றி. சிறப்பான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் கடிதங்கள். எஸ் ஃபாதர், இப்போது நம்மளுடைய லூகாஸ் கண்டர் விலாகம் ஃபாதர், அவர் எப்போவுமே வந்து 2 கடிதங்கள் ஒரே டைமில் எழுதிடுறாப்புல. ஸோ அன்பார்ந்த அருட்தந்தை அவர்களுக்கு வணக்கம். கடவுள் வணக்கமும் பகுதியில் 17/6/2026 அன்று அருட்பணி செல்வம் அவர்கள் கென்யா நாட்டில் மறைபரப்பு பணி செய்ததையும் அவரது அனுபவத்தை பற்றி சொன்னதும் மிகவும் சிறப்பு. கதைகள் 1000 பகுதியில் அருட்பணி சேவியர் அந்தோனி அவர்கள் தினமும் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சொல்வது மிக மிக அருமை. திரிகடுகம் பகுதியில் அருட்பணி வெனி இளங்குமரன் அவர்கள் தினமும் ஒரு பாடலுக்கு மிக அற்புதமான விளக்கமும் அளித்து பிறகு அதற்கு தொடர்புடைய சினிமா பாடலையும் பாடுவது மிகவும் சிறப்பாக உள்ளது. வலையுலகம் பகுதியில் அருட்பணி ஜெனித் சேகர் அவர்கள் வலையுலகத்தில் நடக்கும் நன்மை தீமைகள் பற்றி பேசியது மிக சிறப்பு. உழவும் உயர்வும் பகுதியில் 19/6/2026 அன்று திரு செபாஸ்டின் பிரிட்டோராஜ் அவர்கள் மாமரம் நடும்போது எப்படிப்பட்ட கன்றுகளை தேர்வு செய்து நட வேண்டும் என்று பேசியது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உறவுகள் மேம்பட பகுதியில் அருட்பணி சார்லஸ் அவர்கள் வேதாந்த மகரிஷி பற்றியும் அவர் உலக சமாதானத்துக்கு ஆற்றிய சேவைகள் பற்றி பேசியது மிக மிக நன்று.
நான் இரவு 10 மணி ஆராதனையை தவறாமல் பார்க்கிறேன். இதில் இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ என்ற பழைய பாடல் பாடுவதை கேட்டு மிகவும் மனமுருகி போனேன். மிகவும் நன்றி. அதோடு இன்னொரு கடிதம் தொடர்ச்சியாக. அன்பார்ந்த அருட்தந்தை அவர்களுக்கு வணக்கம். இன்று கடவுள் வணக்கம் பகுதியில் ஒளிபரப்பான நலம் தரும் நேரம் நிகழ்ச்சியில் மருத்துவர் நுரையீரல் தொற்று எவ்வாறு ஏற்படுகிறது என்றும் அதை தடுப்பதற்கு செய்ய வேண்டிய வழிமுறைகளை சொன்னது மிகவும் நன்று. இயற்கை மருத்துவம் பகுதியில் மருத்துவர் மதுரம் சேகர் அவர்களின் மருத்துவ குறிப்புகள் மற்றும் விளக்கங்கள் மிக மிக நன்று. புத்தகம் பேசுகிறது பகுதியில் குறும்பனை பெர்லின் அவர்கள் எழுதிய 2 நாவல்களிலும் குமரி மீனவர்கள் கடலில் சென்று மீன்பிடிக்கும் அனுபவத்தை மிக நேர்த்தியாக விவரித்திருக்கிறார். இதில் வலையை நடுக்கடலில் போட்டுவிட்டு மறுநாள் காலையில் சென்று வலையை எடுப்பதை பற்றி சொல்லும்போது என் கண்களில் நீர் வடிந்தது. மேலும் எழுத்தாளர் குறும்பனை பெர்லின் அவர்கள் எங்கள் பக்கத்து ஊரை சேர்ந்தவர் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. அவருக்கு மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் உரித்தாகுக. சே லூகாஸ் ஃபாதர், கண்டவிலாகம், கோட்டார் மறை மாவட்டம். அதனால் குரு சகோதரர் இல்லாடி ஐயா லூகாஸ் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அதாவது இந்த புத்தகங்கள் வாசிக்கின்றவர்களுக்கு இல்லாட்டி என்ன சொல்கிறது, அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுதே அவங்க அப்படியே மெய்மறந்து போவாங்க. அந்த புத்தகத்தை வைக்க மாட்டாங்க. அதை எப்படியாவது வாசித்து முடிச்சிடணும் அப்படின்னு அது கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் அதை வாசித்து கொண்டே இருப்பார்கள். இது நம்ம நாட்டிலையும் ஒரு சிலவங்க பரவலாக இந்த பழக்கங்கள் இருக்கிறது. மேலை நாடுகளில், இப்போ ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா என்ன பண்ணால், குறிப்பாக ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தை வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. பள்ளி நடந்த இது பேருந்துகளில் பயணிக்கின்ற பொழுது, ரயில்களில் பயணிக்கின்ற பொழுது, விமானங்களில், அங்கே சும்மா ரோட்டில் அப்படின்னா போயிட்டு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு புத்தக குறிப்பு ஒன்று வச்சுக்குவாங்க. அதை வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே புத்தக குறிப்போடு அப்படியே கையில் யாரை பார்த்தாலும் அங்கே மிக சாதாரணமாக அங்கே அந்த மக்கள் மத்தியில் குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, அவருடைய பிறந்தநாள்களுக்கும் அவருடைய முக்கியமான நாட்களில் ஒரு புத்தகத்தை அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 சுவை இருக்கும். ஒரு சிலவங்க நாவல்கள் வாசிப்பாங்க, ஒரு சிலவங்க இலக்கியங்கள் வாசிப்பாங்க, ஒரு சிலவங்க கட்டுரைகள் வாசிப்பாங்க. இது மாதிரி அவங்களுடைய சுவை கேட்டார் போல் புத்தகங்களை பரிசளிப்பது அங்கே ரொம்ப சாதாரணம். அவங்களுடைய அறிவு புலமை பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமாக இருக்கும். ரொம்ப இதுக்குள்ளே மட்டும் இருக்காது. அதை இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், புத்தகம் பேசுகிறதுனுடைய நோக்கம் அதுதான். இப்போ ஐயா எனக்கு அதை கேட்கும் போதே கண்ணீர் வந்துச்சுன்னு சொல்கிறார். அதுக்காக தான் நான் இவ்வளோ சொன்னேன். அப்போ ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒன்றிச்சு போய் அவருக்கு அந்த ஒரு பழக்கம் இருப்பதனால் அவரால் அதை உணர முடிகிறது. ஆத்மார்த்தமாக அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போது ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா புத்தகத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது, இப்போ குறிப்பாக நம்முடைய திருவிவிலியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுதே அதில் உங்கள் பரிவினாம்மா சொல்லுவாங்க, என்னால் ஒரு சில வரிகளுக்கு வாசிக்கும் போது அதுக்கு மேலே நான் கடந்து போக முடியல. எனக்கு அது அந்த இடத்துல அப்படியே நான் நின்றுவேன். ஏன் நின்றுவேன்னா என்னால் அவ்வளவு ஆழமாக இருக்கும், அவ்வளவு அடர்த்தியாக அந்த பகுதி இருக்கும். எப்படி இந்த ஆண்டவரால், இயேசுவால் இப்படி அந்த மக்களோடு இணைய முடிந்தது? அவர் குறிப்பாக அவனை பரிவோடு பார்த்தார், கருசுனையோடு சுற்றி பார்த்தார், அன்பொழுகு அவனை பார்த்தார், இன்னும் நிறைய சொல்லலாம். அப்போ அந்த வரிக்கு பிறகு என்னால் என் மனம் கடந்து போகிறது, என்னால் முடியல என்ற அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல மணி நேரங்கள் ஆகிறது. பிறகு தான் அடுத்து கடந்து போக முடிகிறது. அந்தளவுக்கு அதை வாசிக்கின்ற பொழுது அது உள்ளாக போயிடுறாங்க. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க விவிலியத்தை வாசிப்பதை குறித்து. அவங்களுக்கு அது மாதிரி பல்வேறு புத்தகங்களை வாசிக்கும் போது அந்த அனுபவங்கள் வந்திருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா பரிவினமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் வாசிக்கும்போது அதை ஒரு புத்தகமாக பார்க்காமல் அதனை அங்கே இருக்கின்ற கதாபாத்திரங்களை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மனிதர்களாக பார்க்கிறார்கள். அப்படி தான் அதை உள்வாங்கி, அப்போ அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க எத்தனை 1000-100 ஆண்டுகள் வாழ்நாள் முழுவதும் அந்த புத்தகத்தை சொல்லிட்டோம்னா அப்படியே அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடி வந்துடும், செய்திகள்லாம் அப்படியே முன்னாடி வந்துடும். உடனே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரு நினைவூட்டல் அவங்களுக்கு தேவையில்லை. அதுதான் புத்தக வாசிப்பு. அப்படித்தான் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகம் என் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை, அதனால தான் புத்தகங்களை வாசிங்கன்னு சொல்வதற்கு காரணமே அதுதான். அதனால்
ஐயாவுக்கு பாராட்டுகள், நன்றி. பல நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளவு தூரத்துக்கு வந்து மாதா தொலைக்காட்சியில் மிக நெருக்கமாக நீங்கள் அன்பு செய்வது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்களுக்கு நிறைவாகவும் இருக்கிறது. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக மேரி ரோஸ் பத்மநாதன் ஃபாதர், உங்கள் அம்மா இலங்கையிலிருந்து எழுதியிருக்காங்க. மாதா தொலைக்காட்சி அலுவலகம், சென்னை. மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலங்கையிலிருந்து பார்க்க நான் தவறுவதில்லை. விசேஷமாக காலை 11 மணிக்கு இடம்பெறும் தேவ நற்கருணை ஆசிர்வாதத்தை பெற்று இறைவனின் நிறைந்த ஆசிரையும் மன அமைதியையும் அடைகிறேன். இறைவன் இதுவரை காலமும் வயது 87 எனக்கு அருளிய பல கோடி நன்மைகளுக்காகவும் எனது நல் மரணத்துக்காகவும் வேண்டுகிறேன். அத்துடன் என்னை விட்டு பிரிந்த எனது பெற்றோர், கணவர், சகோதரங்கள் ஆன்மா சாந்தி அடையவும், எனது அன்பான பிள்ளைகள் குடும்பத்துக்காகவும் மகனின் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் மன்றாடும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாதா தொலைக்காட்சி மேலும் மேலும் சிறப்புற்று வளர்ந்து என் போன்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும், இதனை வழிநடத்துபவர் அருட்தந்தையர்கள் அவர்களுடன் பக்கபலமாக நின்று உதவும் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டுகிறேன். இத்துடன் எனது சிறிய காணிக்கையும் செலுத்துகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மேரி ரோஸ் பத்மநாதன், இலங்கையிலிருந்து எழுதியிருக்காங்க. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் வசிக்கின்ற சகோதரி அம்மா மேரி ரோஸ். அதனால் உங்களுக்கு 87 வயது தான். அதனால் 87 வயதுன்னு நம்ம சொல்ல தேவை, 87 வயசு தான். அதனால் ஏன்னா நீங்கள் வந்து மாதா தொலைக்காட்சியால் அரவணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள், வழிநடத்தப்படுகிறீர்கள். கடவுளின் பிரசன்னத்தை வந்து மாதா தொலைக்காட்சி தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நிறைவாக இருக்கிறதா நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நாங்கள் இன்னும் நல்லா இருக்கணும், மாதா தொலைக்காட்சி உயரணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய மாதிரியான அன்பு உள்ளங்களின் ஜெபத்தினால் இது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடவுளின் கரம் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். கடவுளின் கரம் நேரடியாக மோட்சத்திலிருந்து அப்படியே அவர் நீட்டி நம்மளை தொடுகிறார். அது வந்து நாம் உணர்கிறோம். அந்த தொடுதல் வந்து அவர் டைரெக்டாக எங்களை தொடுறாரோ இல்லான்னு தெரில. ஆனால் உங்களின் கரங்களின் வழியாக நீங்கள் எல்லாம் கரங்களை ஏந்தி ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஜெபங்களின் வழியாக அந்த கரங்கள் எங்களை தொடுகிறது, எங்கள் நிகழ்ச்சிகளை தொடுகிறது, எங்கள் பிள்ளைகளை, இங்கே இருக்கின்ற பணி செய்கின்ற பிள்ளைகளை, உதவுகின்ற உபகாரிகளை, ஒவ்வொருவரையும் தொடுகிறது. அது தொடுவதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு சிறப்பாக மக்களுடைய ஆன்மீக தேவைகள், தனிப்பட்ட வாழ்வில் இருக்கின்ற அவர்கள் வாழ்வினுடைய சிக்கல்களிலே இந்த மாதா தொலைக்காட்சி ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, ஒரு தாயாக, தந்தையாக உடனிருந்து பயணிப்பதை ஒவ்வொரு இனிய இதயமும் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து கண்ணீரோடு அவர்கள் எழுதுகின்ற பகிர்வுகள், எங்களை சந்திக்கின்ற பொழுது கண்ணீரோடு அவர்கள் செய்கின்ற சாட்சியங்கள் எல்லாம் இது ஒரு பெரிய வெளிப்பாடாக கடவுள் இந்த நாட்களிலே நாங்கள் செய்கின்ற பணி அது சரியான பணி என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால் உங்கள் கடிதமும் அதை தான் எங்களுக்கு காட்டுகிறது. அதனால் கண்டிப்பாக விண்ணகத்தில் இருக்கின்ற உங்களது பெற்றோர்கள், உங்களது துணைவர் எல்லாரும் உங்களுக்காக மன்றாடுறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுடைய குடும்ப கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்களும் என் பயணி செய்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஏனென்றால் நம் கடவுள் உயிர் உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை செய்து முடிப்பவர். தெசலோனிக்கேயர் எழுதிய திருமுகத்திலே பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்த அவருடைய அனுபவம். அதனால் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அது போல் அம்மா 87 வயது, ரொம்ப அருமையான கையெழுத்து, சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. படிக்கும்போது வாய்ப்பே இல்லை, ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீனில் போடுங்க. அருமையாக. கண்டிப்பாக இது வந்து ஒரு 7 வயது தொடக்கப்பள்ளி சிறுவனை போல மிக கவனமாக, அவ்வளவு அழகாக, ஒரு சின்ன அடித்தல் இல்லாமல், திருத்தல் இல்லாமல் அவ்வளவு தெளிவான ஒரு கையெழுத்து. உங்களுக்கு உண்மையிலே எனது மனம் நிறைந்த பாராட்டுகள். கடவுளின் ஆசிரியர் உங்களோடு இருக்கட்டும். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக திருமதி பியோராயன் ஃபாதர், அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. மரியே வாழ்க. பெருமதிப்புக்குரிய அருட்தந்தை டேவிட் அவர்களுக்கும் உடன் பணியாற்றும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் பெரும் முயற்சியால் மாதா டிவியின் வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி தருகிறது. மாதா டிவி ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை
பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த டிவி வந்தது முதல் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் தற்போது இருப்பது மணலி புதுநகர் குழந்தை இயேசு திருத்தலம். இங்கு வந்து 10 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இதற்கு முன்பு பிராட்வே சகாய மாதா திருத்தலத்தில் 40 ஆண்டுகள் இருந்தோம். காலை 6 மணி முதல் 9:30 வரை மாதா டிவி போய் கொண்டு இருக்கும். மாலை திருப்பலி கண்டிப்பாக அம்மா அப்பா பார்ப்பார்கள். வேலைகள் முடிந்தால் நானும் அமர்ந்து பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் மாதா டிவியில் ஒரு தலைப்பை மையப்படுத்தி இருவர் பேசும்போது எங்களுக்கு தெரியாத அநேக கருத்துக்களை அறிய முடிகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதரை குறித்து சொல்லும்போது அவர்களின் வாழ்க்கையின் சூழலை உணர முடிகிறது. இதை அறிந்து கொண்டு நான் மரியாயின் சேனையில் இருப்பதால் அந்த பெயர் கொண்டவருக்கு வாழ்த்துக்கள் கூறுவேன். நல்ல முக்கிய நிகழ்வுகளை டிவியில் கூறும்போது அதை எங்கள் சேனை உறுப்பினர்கள் மற்றும் எங்களை வழிநடத்தும் அருட்சகோதரி ஆகியோருக்கு மாதா டிவியை பாருங்கள் என்று கூறுவேன். காலை 11 மணிக்கு நற்கருணை ஆராதனை பார்ப்போம். வேலை நிமித்தம் சில நேரத்தில் பார்க்க முடியாமல் போய்விடும். அதே போல சனிக்கிழமைகளில் ஞாயிறு வழிபாட்டு வாசகங்களுக்கு விளக்கம் அளிப்பது மிக அருமையாக இருக்கும். என் சகோதரி மிக ஆர்வமாக கவனித்துக் கொள்வாள். அதே போல தொடர் ஜெபமாலை நடக்கும்போது வீட்டில் அனைவரும் கலந்து கொள்வோம். குறிப்பாக நான் இரவில் தூக்கம் வரும் வரை டிவியை போட்டு நானும் சேர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். குறிப்பாக சென்ற வாரம் திரு இருதய ஆண்டவர் திருவிழா அன்று நீங்கள் தொடங்கிய இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை முதல் தொடக்கம் எங்கள் ஊரிலிருந்து ஆரம்பித்தது. ஆலந்தலை மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் பங்கு தந்தையும் அதை பார்த்து மக்கள் அனைவருக்கும் குரூப்பில் போட்டு இருந்தார். தவக்காலத்தில் 40 நாட்கள் அருட்தந்தை ஜோசப் அவர்கள் ஆற்றும் தவக்கால சிந்தனைகள் மிக அருமையாக இருக்கும். புதன்கிழமைகளில் இரவு 7:30க்கு வரும் நற்செய்தி பணியாற்றும் குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் தங்களின் தேவ அழைத்தல் மற்றும் பணிபுரியும் இடங்கள், அதனால் ஏற்படும் சிரமங்களை அவர்கள் கடவுளுக்காக எந்த ஒரு வருத்தமும் இன்றி அருமையாக கூறும்போது எங்களுக்கு கேட்கும்போது அவர்களுக்காக அதிகம் ஜெபிக்க தூண்டுகிறது. ஒவ்வொரு ஆலயங்கள் அர்ச்சிப்பு நடைபெறுவதை பார்க்கும் எங்களுக்கு நேரில் பார்த்த அனுபவம் கிடைக்கிறது. புது ஆயர்கள் திருநிலைப்படுத்துதல் திருப்பலி நேரில் பார்த்தது கிடையாது. டிவியில் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உணர்வு கிடைக்கிறது. இன்னும் அதிகமாக எழுத ஆசை தந்தையே, உங்களுக்கு அதிகம் சிரமத்தை அளிக்கக்கூடாது என்பதால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பணி சிறக்க பணிபுரியும் அனைவருக்காகவும் மன்றாடி கொள்கிறேன். நன்றி. மரியே வாழ்க. திருமதி பியோ ராயன் ஃபாதர். சகோதரி பியோ ராயன், நீங்களும் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் மாதா தொலைக்காட்சியில் இப்படியெல்லாம் ஒரு சில நிகழ்ச்சிகள் நல்லா இருக்குது பார்த்தேன். ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன், அது என்னோடு வைத்து கொள்ளாமல் நான் போய் என் மரியாயின் சேனையில் இருக்கின்ற என் உறுப்பினர்களோடு சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் எனக்கு அறிமுகமாக இருக்கின்ற அருட்சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்கிறேன். என் பங்கு தந்தையிடத்தில் போய் பகிர்ந்து இதை மக்களிடத்தில் சொல்லுங்கள் சொல்கிறேன். இதை விட பெரிய நற்செய்தி இதுவாக நற்செய்தி அறிவிப்பாளர் யாராக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர். உங்களுக்கு எனது மனம் நிறைந்த நான் பாராட்டுகள் சொல்வதோடு ஆண்டவர் பாராட்டு சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறார், உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே. அது ஒரு உண்மையிலே அருமையான ஒரு பணி. ஏனென்றால் நற்செய்தி என்றாலே என்ன? நல்லதை சொல்வது, நல்லதை சொல்வது, அதுதான் நற்செய்தி. நல்ல செய்திகளை, நல்ல விடயங்களை, நலம் தரும் காரியங்களை, அமைதியை உருவாக்கும் காரியங்களை. அதனால்தான் ஆண்டவர்கள் அமைதியை உருவாக்குவர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் அமைதியை பெறுவர். சமாதானம் செய்வர் பேர் கடவுளின் மக்கள் எனப்படுவர். இந்த பேறு பெற்றோரில் நீங்கள் முக்கியமான ஒரு நபர். அதனால் ரொம்ப அழகான ஒரு காரியம். உங்களையும் உங்களை மரியாயின் சேனை அங்கத்தினர்கள், உங்களை அருட்சகோதரிகள், சேவா மிஷினரி சிஸ்டர்ஸு, மணலி புதநகர் அந்த பங்கு குழந்தையை அருமையான ஒரு ஆலயம். ஃபாதர் ஒய்எஃப் போஸ்கோ அதை மிக சிரமப்பட்டு உருவாக்கி இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னால். அங்கே வந்திருக்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பாருங்களேன், இன்றைக்கு இது நாங்கள் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் மாதா தொலைக்காட்சி பார்க்கின்ற ஒவ்வொரு இனிய இதயமும் அவருடைய அனுபவங்களை இவ்வாறு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது எவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு ஆண்டவரை குறித்து, இந்த உலக வாழ்க்கையை குறித்து, பல்வேறு காரியங்களை குறித்து எங்களுக்கு இந்த மாதா தொலைக்காட்சி எங்களுக்கு புகட்டி எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. நாங்கள் வீட்டில் இருந்தபடியே அநேக காரியங்களை ஆயருடைய திருநிலைப்பாட்டில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஆலய அர்ச்சனைகளை பங்கெடுக்கிறோம், அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக பிறருக்காக ஜெபிப்பது எங்களுக்கு வழக்கமாகிவிட்டது என்பதெல்லாம் எவ்வளவு அருமையான உன்னதமான, இதுதான் இன்றைக்கு உலகத்தில் மிக தேவையாக இருக்கின்ற ஒரு காரியம். நமது ஆயர்களுக்காக, நமது தந்தையர்களுக்காக, குறிப்பாக திருத்தந்தை அவர்களுக்காக, இந்த உலகளாவிய திருச்சபைக்காக, மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு காரியம், சமாதானத்திற்காக ஜெபிக்கின்ற ஒரு காரியம். இப்போ இந்த நம்ம தொடர் ஜெபமாலையும் நற்கருணை ஆராதனையும் இந்த ஆண்டு முன்னிறுத்திய காரியம், போர்களை நிறுத்தி சமாதானம் உருவாக்க வர வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி தான் நாம் ஜெபித்தோம். அப்போ நீங்கள்லாம் செய்கின்ற அந்த ஜெபம், நீங்கள் மற்றவர்களையும் அழைத்து அவர்களை ஜெபிப்பதற்காக தூண்டுவது எவ்வளவு உன்னதமான ஒரு காரியம். அதனால் உங்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடு இருக்க தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தோடு சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். நன்றி. சிறப்பாக இருந்தது. அதே போல் தொடர்ந்து இனி இதயங்கள் கடிதங்களை எழுதுவதில் அயராமல் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து உங்களால் முடிந்த கடிதங்கள் 2 வரிகளை கூட எழுதுங்க அப்படி சொல்லி இனி இதயங்களுக்காக ஜெபித்து நம்ம சிறப்பாக நிறைய. இந்த வாரம் நான் புதிதாக இவங்க பியூலா, அப்புறம் ரோஸ், இவங்களாம் வந்து நிறைய பேர் புதுசாக எழுத 4 பேர் எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே எழுதினவங்களாம் நீங்கள் லீவ் போட்டுக்கோங்க நான் சொல்ல, எழுதுங்க எல்லாருமே. ஏனென்றால் இது ஒரு சாட்சிய பகிர்வு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். மாதா தொலைக்காட்சிக்காக, என்னுடைய எதிர்கால திட்டங்களுக்காக, பணிகளுக்காக மறவாமல் ஜெபியுங்கள். உங்களது ஆதரவை தாருங்கள். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த நாட்களுக்காக, எங்களது அநேக திட்டங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியமும் அது உங்களுடைய திருவளமாய் அமைங்க வேண்டும். உங்களுடைய சித்தமாய் இருந்து அதை நாங்கள் செயல்படுத்த உங்களது ஆற்றலையும் வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் பராமரிப்பை நீங்கள் அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, முது பிள்ளைகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இனி இது எங்களே மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ.